தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார். 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தற்பொழுது பாரத பிரதமராக இருப்பவர் நரேந்திர மோடி. குஜராத் மாநில முதலமைச்சராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3 முறை பிரதமராக பதவி வகிக்கின்றார். அவருக்கு வயது 75 வயதாகிவிட்டது. தற்பொழுது பாஜகவின் தாய் கட்சியான RSS நரேந்திர மோடியை பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. நரேந்திர மோடிக்கு பதிலாக வேறு ஒருவரை பிரதமராக தேர்வு செய்யும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. அவருக்கு வயது 75 வயதாகிவிட்டது. 75 வயதாகிவிட்டவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாது RSS விதிகளின்படி. தற்பொழுது அவரை பிரதமர் பதவியிலிருந்து விலகும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. ஆனால் நரேந்திர மோடி மௌனம் சாதிக்கிறார். ஆகையால் அவர் பிரதமர் பதவியிலிருந்து விலக வைத்துவிட்டு கௌரவ பதவி வழங்க RSS முடிவு செய்துள்ளது. 2027ஆம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரதமர் மோடியை நிறுத்தி அவரை குடியரசுத் தலைவராக்க RSS விரும்புகிறது. பிரதமர் பதவிக்கு இளைஞர் ஒருவரை கொண்டு வர, அதாவது அமித்ஷா அல்லது உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யா அவர்களை கொண்டு வர RSS திட்டமிட்டுள்ளது. ஆக 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுகின்றார். அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவி மற்றும் குடியரசுத் தலைவர் பதவி ஏற்ற ஒரே நபர் என்ற பெருமையை பெறுவார்.